எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய திரு அருளை நோக்கி தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று ஆனந்தத்தோடும் பக்தி மிகுந்த எண்ணத்தோடும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் அருள்மிகுந்த மகிமைகளை ஆனந்தமாக உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் நம் கருப்பசாமியினுடைய பெருங்கருணை அருள் கிடைத்து அவர்கள் எண்ணங்கள் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை புனிதமாக அவர்கள் அனுபவித்து வர வேண்டும், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எப்பொழுதுமே தர்மம் அதர்மம், நீதி அநீதி, திருஷ்டம் அதிருஷ்டம், இப்படி நேர் எதிர் என்றுதான் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம ஒரு சுவிட்ச் போட்டாலும் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக்கலில் கூட இருக்குது. பிறப்புன்னு இருந்தாலே ஆண் பெண் என்று இருபிரிவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த உலகமெங்கும் இருந்து கொண்டிருக்கு. ஆஸ்திகம் நாஸ்திகம், நாஸ்திகம் ஞானத்தை போன்றது, ஆஸ்திகம் பக்தி மயக்கத்தை போன்றது. இப்படி எத்தனையோ விஷயங்களெல்லாம் உலகத்தில் இருந்தாலும் நமக்கு வாழ்விலே நடந்து சென்ற புராண இதிகாச வரலாற்று சுவடுகளெல்லாம் ஒரு நீதியின் அடிப்படையிலேயே தான் ஒவ்வொரு புராணங்களில் உள்ள கதாபாத்திரங்களும் நடந்திருக்கிறது, வாழ்ந்து காட்டியிருக்கிறது. அதனுடைய மகிமைகளை நாம் இப்பொழுது தெய்வமாகவும் அருள் மிகுந்த ஒரு சக்தி மிகுந்த பிரம்மமாகவும் வணங்கி அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி நம்முடைய பிறவி பயன்களை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் இதுவரை வாழ்வின் அனுபவங்களாகும். ஆனால் இந்த அனுபவ நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிற பொழுது எத்தனையோ அவதார புருஷர்கள் தோன்றினாலும் சக்தி மகாத்மியத்திலே மகிஷாசுர மர்த்தினி, துர்காதேவி, பத்ரகாளி, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிறப்புகளும் நமக்கு அநீதிகளை அதர்மங்களை அசுரர்களை அழிப்பதற்கு காரணமாக வந்த அவதாரங்களாகும் என்பதுதான் மிகவும் முக்கியத்துவமானது. மகிஷாசுர மர்த்தினியை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது மகிஷாசுரனை பற்றி பேசுவோம், பண்டாசுரனை பற்றி பேசுகிற பொழுது சண்டிகாதேவியை பேசுவோம், சாமுண்டீஸ்வரியை பேசுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொரு தெய்வங்களும் அதில் காட்சியளித்து கொண்டு ஒவ்வொரு அவதாரங்களாகவும் ஒவ்வொரு மகாத்மியமாகவும் நமக்கு நடந்திருக்கிறது. இதுதான் உண்மையான தத்துவங்களாகும். ஆனால் அதனுடைய அடிப்படைகளை பார்க்கிற பொழுதுதான் அதற்கு ஒவ்வொரு காரணமும் ஒரு அதர்மவாதியினுடைய செயல்தான் இந்த அவதாரங்களை எடுக்க வைத்தது என்பதுதான் இலக்கணமாக இருக்கும். இதுதான் உண்மை. மகிஷாசுரன் உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் மிகவும் துன்புறுத்தி மனிதனையே உணவாக சாப்பிட்டு மனிதனை வாழ விடாமல் தடுத்து தர்மநீதியோடு சாத்வீகமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய் அழித்து அதர்மம் செய்து வேதநிலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருவர் மூலமாக அவனுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. உன்னை அழிப்பதற்கு பராசக்தின்னு ஒருத்தி இருக்கிறா, அவள் தான் உன்னை அழிப்பான்னு சொன்னாங்க. பராசக்தி என்னும் ஒருத்தி இருக்கிறாள், அவளையே நான் அழிக்க வேண்டுமே என்று நினைத்து அவன் ஒரு அகங்காரமான ஒரு சூழ்நிலையை அவன் மேற்கொண்டான். ஆனால் சக்தியை அழிக்க வேண்டும் நினைக்கும்போது சக்தி அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அது உலகமெங்கும் பறந்திருக்கிற சக்தி என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கிற பொழுது சக்தி ஒரு சாதாரண ஒரு வாளை ஒரு குழந்தையை போல காட்சியளித்து ஒரு இடத்திலே அவதாரம் செய்து இருந்தாள். அப்படி அவதாரம் செய்திருக்கிற பொழுது வளர்ந்து வந்து கன்னிகா பருவத்தை எட்டி இருக்கிற பொழுது மகிஷாசுரன் தன்னுடைய வாழ்நாட்களை முடித்துக் கொள்ளக்கூடிய காலங்கள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த இளம் கன்னி துருவத்தில் இருக்கக்கூடியவளை தான் அடைய வேண்டும் என்ற காம மோகம் அவன் உள்ளத்திலே தோன்றியது. சக்தியை போய் இவன் அடைய முடியுமா முடியாதா என்பதை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. ஆனால் அவனுடைய எண்ணத்திலே அப்படி ஒரு தோற்றம் தோன்றும். எப்பொழுதுமே நம் உள்ளத்தில் ஒன்று தோன்றுகிறது என்றால் அது சரியா தவறா என்று மனிதன் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த உணர்வுகளை தடுக்கக்கூடியது போதைகளாகும். ஏன்னா அப்படி உணர்ந்து பார்க்க விடாது. அதனால தான் மகிஷாசுரனுக்கு சோமபானத்தை அண்டா நிறைய வச்சு குடிக்க வைப்பாங்க. அண்டா நிறைய அவன் சோமபானத்துமாகிய மதுவை குடித்தா அவனுக்கு மதி வேலை செய்யுமா?
அவனுக்கு அறிவே வேலை செய்யாது. அவன் எதை செய்ய வேண்டும் நினைத்தானோ அந்த நோக்கத்திலே இருப்பான். கடைசியில் ஆண்டவனால் அவன் அழிக்கப்படுதான். இப்படி சோமபானத்தை கொடுத்து அவனுடைய சுகத்தை கொடுத்து அவனை சிந்திக்க விடாமல் ஆக்கி விதி விளையாடி கொண்டு இருக்கிற பொழுது ராஜமூலிகை ஆகிய கஞ்சா போன்ற பொருள்களை கரைத்து புகைத்து கொண்டு இருந்தார்கள். அதில் மகிஷாசுரன் தான் அதை முதல்ல செஞ்சான். சாம்பிராணி புகையை போட்டு பக்தர்கள் கும்பிடுவான். இவன் கஞ்சாவை கசக்கி தீயில போட்டு அந்த புகையை புகைத்துக்கிட்டு இருந்தான். அந்த புகை அவனுடைய மதியை திசை திருப்பாமல் அவன் என்ன நினைக்கானோ அதே இடத்தை அவனை கொண்டு போச்சே தவிர அவனை சரியாக சிந்திக்க விடாமல், அவனை நேர்வழியில் போக விடாமல் அது தடுத்து நிறுத்தியது. இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்களெல்லாம் போதை அருந்தக்கூடாது, போதைப் பொருட்களை தொடக்கூடாது, மனிதனுக்கு சுய அறிவு கெட்டுவிடும், அவனுடைய சிந்தனா சக்திகளில் மாசுபடுத்தி விடும், நல்ல அறிவுடையவனாக இருக்க மாட்டான், ஆகையினால் போதையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்களெல்லாம் அதை தடுத்து நிறுத்தினார்கள். இன்றும் கூட சட்டங்கள் போதை தடுப்பு என்பதை வைத்திருக்கிறது. நான் அதை படித்திருக்கிறேன். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் நம்முடைய அறிவை கெடுக்கக்கூடியதை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது என்று நம்முடைய சமூகத்தில் ஜனநாயக சட்டமும் இருக்கு, முன்னோர்களுடைய வழி மரபுகளும் கூட இருக்கு. அப்படி இருந்தும் அதை மீறி ஒரு மனிதன் அதை செய்கிறார் என்றால் அவருடைய விதி சரியில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய இலக்கணம் அங்கே தான் இருக்கிறது. ஏன்னா அதுதான உண்மை. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்கும் பொழுது கஞ்சாவை கசக்கி கடினமான நெருப்பினை போட்டு புகைத்து கொண்டு சோமவாரத்தை அடித்து கொண்டு எப்படியாவது அந்த சக்தி என்னும் கன்னிகா தேவியை தான் அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரே முரட்டு எண்ணத்தில் அவன் உள்ளத்தை வைத்திருந்தான். அப்படி அந்த உள்ளத்தை வைத்திருக்கிற பொழுது நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒருவன் கூறினான், சக்தி சிவனுக்காக பிறந்தவள், வேற யாரும் அவள் பக்கத்திலே நெருங்க முடியாது என்ற ஒரு பெரிய ஒரு தத்துவமான வார்த்தை உண்மையை மகிஷாசுரனிடம் உரைத்தார்கள். அவன் உடனே பார்த்தான், சிவனை போலவே நம்ம உருவத்தை மாற்றிக்கொண்டு அவளை அடைந்து விடலாம் என்று நினைத்து சிவனை போலவே தடைமுடி தரித்து பாம்பு வைத்து சூலம் வைத்து தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு சக்தியின் பக்கத்தில் போனான். யாரு? மகிஷாசுரன். அப்படி போகிற சமயத்தில் சக்திக்கு இவன் சூரன் சிவனுடைய ரூபத்தில் நம்மளை அடைய வருகிறான், இது அதர்ம செயலாகும் என்று நினைத்து ஆங்கார சொரூபமாக 10 கரங்களோடு காட்சி அளித்தாள். 10 கரத்தை உடைய காளிக்கு பேர் தான் பத்திரகாளி. 10 கர காளி. அது நம்ம மக்கள் சொல்ல தெரியாம பத்திரகாளின்னு எப்படி சொல்லுவாங்க. 10 கரங்களோடு கொடு வாளோடும் கோப கடலோடும் நீட்ட நாக்கோடும் கொடிய விழிகளோடும் காட்சி அளித்து நின்றாள். காட்சி அளித்த உடனேயே அவனுடைய சொருவம் அப்படி சுருங்கிடுது. அவனை காலில் போட்டு மிதித்து அவனை வதம் செய்தாள். யார? மகிஷாசுரனர். கடைசியில் அதான் ஒவ்வொரு காளியம்மன் படத்திலையும் பார்த்தீங்களா, சிவனை மிதித்து கொண்டு இருக்கிறது மாதிரி ஓவியத்தில் இருக்கும். நீங்கள்லாம் நினைச்சிருப்பீங்க அது சிவபெருமான் தான் நினைச்சிருப்பீங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. மகிஷாசுரன் சிவனை போலவே உருவம் கொண்டு அதர்ம செயலை செய்ய வைத்திருக்கும் பொழுது சக்தி எடுத்த அவதாரத்தில் அவனை அடக்கியதுதான் அந்த அவதாரத்தின் மகிமையாகும். இப்படி ஒவ்வொரு அவதாரமுமே தெளிவாகவும் அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் தான் அந்த உலகத்தில் தோன்றியிருக்கு. அப்படிப்பட்ட தெய்வீகத்தை தான் நாம் அந்த உலகத்தில் என்ன செய்தோம்? வணங்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உள் உணர்வுக்குள், நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய எண்ணங்களுக்குள் இறைவனை தியானம் பண்ணுகிற பொழுது அந்த சொரூபங்களை, இறைவனுடைய சொரூபங்களை என் இருதயத்துக்குள் நீ வந்து இணைவாயாக நினைத்து நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த சக்தியுடைய உணர்வு சக்திகள் நம்முடைய இதய கமலத்துக்குள் பிரதிமையாகிடும், பதிவாகிடும். அப்படி பதிவாகிற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு பிரதிபலிப்பான ஒரு சக்தி. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நமக்கு எதிர்மறையாக வரக்கூடியவர்களை அது தடுத்து நிறுத்திவிடும். அந்த ஆற்றல்கள் எதிர்மறையாக வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தும். அப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு நமக்கு தெளிந்த மனம் வேண்டும், தெளிந்த அறிவு வேண்டும், தியானம் மிகுந்த மன வலிமை வேண்டும். இந்த வலிமைகளை நாம் அடைந்து தெய்வ நிலைகளை அடைந்து விட்டோம் என்றால் இந்த உலகத்தில் அதர்மம் அழிந்துவிடும், அநியாயம் அழிந்துவிடும். அசுரரை போல அடங்கா நிலை படைத்தவர்களெல்லாம் எவ்வளியிலேயோ அடக்கப்பட்டு விடுவார்கள். இதுதான் இதனுடைய உண்மைகளாகும். ஆகையினால் மாசில்லாத மனதோடு இறை சக்தியை தன் ஹிருதயத்துக்குள்ளே கொண்டு நிறுத்தி அதர்மத்தை தானாக அழிந்து போகுமாறு தியானம் செய்து என்னாலும் எல்லோரும் வெற்றியடைந்து வெல்லுவோம் வாழ்வோம் என்று சொல்லி
அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.